வணக்கம். கதையின் பெயர் மாதவம். பகுதி 2. மறுநாள் காலை கோதை அனைவரையும் அழைத்துக் கொண்டு பெரியப்பா கூறியிருந்த ஆஸ்பத்திரிக்கு வந்தாள். ஒருவரோடு ஒருவர் பேசவும் இல்லை, பேச விரும்பவும் இல்லை. மௌனமாய் பிரார்த்தனைகளும் மட்டும் சூழ்ந்திருந்தது. கோமதியின் கண்களில் கண்ணீர் குடம் குடமாய் அல்ல, குலம் குலமாய் வழிந்தோடியது. அவளின் கணவனும் மாமியாளும் பெரியப்பாவுடன் வந்தனர். வாங்க சம்பந்தியம்மா, வாங்க மாப்பிள்ள, வாங்கண்ண என்று கூறி அப்பா அவர்களை எதிர்நோக்கினார். என்னமோ உங்க பொண்ணு ரெட்டை பிள்ளை பெத்தெடுத்துட்ட மாதிரி அழைக்கிறீங்க, எல்லாம் எங்க தலை எழுத்து என்று சீறினாள் மாமியாள். அவளை பார்க்கும் போதெல்லாம் ஒரு பாம்பை பார்ப்பது போல் இருக்கும் கோதைக்கு. நாவிலே விஷத்தை புதைத்து வைத்திருப்பாள். கோமதி தன் கணவனின் அருகே சென்று கெஞ்சுவது போல் ஏதோ சொல்கிறாள். அவனோ யாரோ யாரிடமோ எதையோ பேசுவது போல முகத்தினை திருப்பிக் கொண்டு நிற்கிறான். இந்த காட்சியை கோதையால் ஏற்கவும் முடியவில்லை, நம்பவும் முடியவில்லை. இந்த மாமாவுக்கு என்ன வந்தது? ஏன் இப்படி அக்காவை நோகடிக்கிறார்? எவ்வளவு பிரியமா இருந்த மனுஷன் இப்போ இப்படி மாறிட்டாரே. இந்த பைத்தியக்காரி அவருக்காக உருகிறா, அவர் இவளுக்காக இறங்க கூட மாட்டேங்கிறாரே. திடீர்னு அம்மா பிள்ளை ஆகிட்டாரு. அக்காவுக்கு கடைசி வரைக்கும் இவர் உறுதுணையா இருப்பார்னு நினைச்சோமே, இப்போ இவர் நடந்துக்கிறதெல்லாம் புதுசா இருக்கு. அக்காவுக்கு தலைவலி வந்தா கூட தங்கமா தாங்குற மனுஷன் இப்ப அவ கதறல கூட காதுல வாங்கலையே. இப்படியும் மனுஷங்க மாறுவாங்களா என்ன? நேசம் கூட கரைஞ்சு போகுமா என்ன என்று தன் அக்காவின் கணவனின் மாற்றத்தை எண்ணி வருந்தினாள் கோதை. பரிசோதனைகளும் மற்ற பிற சம்பிரதாயங்களும் முடிந்த பின் கோமதியின் கணவனும் மாமியாரும் ஒரு வாய்வார்த்தை கூட பேசாமல் கிளம்பி சென்றனர். இப்படியும் சில மனிதர்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள். மனித நேயம் என்பது எப்போதாவது எட்டி பார்க்கும் கடமையாய் மாறிவிட்ட கலிகாலம் இது. கோவில் உண்டியலில் சில்லறைகள் போடுவது, வருடம் ஒரு முறை அனாதை ஆசிரமத்திற்கு நன்கொடை கொடுப்பது, எப்போதாவது பிச்சைக்காரனுக்கு பணம் கொடுப்பது, தீபாவளிக்கு வீட்டில் வேலை செய்யும் முனியம்மா கண்ணம்மாவிற்கு புடவை வாங்கி கொடுப்பது என்று பட்டியல் போட்டு அட்டவணை போட்டு மனித நேயம் வளர்க்கும் காலம் இது. நேயம் என்பது நம்மை சுற்றி இருப்போரை வார்த்தையாலும் செயலாலும் காயப்படுத்தாமல் இருப்பதே ஆகும். அதுவே யதார்த்தமும் ஆகும். தன் கணவன் தன்னிடம் பேசாமல் சென்றதை எண்ணி எண்ணி மனம் நொந்தாள் கோமதி. தனது கூட்டில் இருந்து தவறி மண்ணில் விழுந்து திசை மாறி தடம் மாறிய சிறு பறவை போல் துடிக்கிறாள் அவள். அவளின் அம்மா அவளை வெறித்து பார்த்தபடியே நின்றிருந்தாள். ஆறுதல் சொல்லக்கூட அவளுக்கு தோன்றவில்லை. சிந்தனையுள் மூழ்கினாலோ சிலையாய் மாறினாலோ அந்த சிவனே அறிவான். மறுநாள் காலை பெரியப்பாவிடமிருந்து அப்பாவிற்கு தொலைபேசியில் அழைப்பு வந்தது. பரிசோதனை முடிவுகளை தானே பெற்று கொண்டு வந்து விடுவதாகவும், மாலை முடிவுகளை பற்றி பேசவும், மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்று முடிவு செய்யவும் அனைவரையும் தன் வீட்டிற்கு வரச் சொன்னதாய் கூறினார் அப்பா. ஏதோ ஒரு படபடப்பு கோதைக்கு. அவளது மனக்கலவரம் அவள் முகத்தில் தெரிந்தது. அன்று அவளின் செயல்கள் அனைத்திலுமே தடுமாற்றம் மட்டுமே நிறைந்திருந்தது. கோதை, ஏன் இப்படி தடுமாற்றம் உனக்கு? எதுலயும் ஒரு நிதானம் காற்றவ நீ. உன் மனசு படுற பாடு புரியுதுமா, கவலைப்படாத. நல்லதே நினைச்சா நல்லதே நடக்கும். நானும் உங்களோட அவங்க வீட்டுக்கு வரேன். உங்களுக்காக பேச யாரும் இல்லைன்னு ஆகிடக்கூடாது. சாமி கும்பிட்டுட்டு எல்லாரும் கிளம்புங்க என்று கூறி சென்றான் முரளி. இப்படி ஒருத்தரை கொடுத்ததுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்றதா, இல்ல அப்படி ஒருத்தரை கொடுத்ததுக்கு கடவுளை நொந்துக்கிறதா என்று பெருமூச்சு விட்டபடியே சுவாமி அறைக்குள் சென்றாள் கோதை. பெரியப்பா வீட்டில் அனைவரும் கூடியிருந்தனர். உறவுகள் ஒன்று சேர்ந்த ஒரு சிறு ஆர்ப்பரிப்பு கூட இல்லை. ஏதோ ஒரு வெறுமை மட்டும் அங்கு கொட்டி கிடந்தது. கையிலே பரிசோதனை முடிவுகளோடு
பெரியப்பா அமர்ந்திருந்தார். அனைவரின் கண்களும் அவரை மட்டும் பார்த்திருந்தன. இன்னைக்கு நான் மட்டும் டாக்டரை பார்த்துட்டு ரிசல்ட் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் யார் சார்பாகவும் இல்லாம நடுநிலையா நின்னு இந்த விஷயத்தை கையாள விரும்புறேன். கோமதி, கிருஷ்ணன் 2 பேருக்குமே பிரச்சனை இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. கோமதிக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ், நீர்க்கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம். இது குணமாக பலதரப்பட்ட வழியும் இருக்கு. ஆனா கிருஷ்ணனுக்கும் குறை இருக்குமோன்னு யாரும் யோசிக்கல. அதான் நாம எல்லாரும் பண்ண தப்பு. அவனுக்கு ஏற்பட்ட தற்காலிக ஆண்மை குறைவு சரியா கவனிக்காம விட்டதால இப்ப விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இதுக்கும் வைத்தியம் இருக்கு. அதே நேரத்துல அந்த வைத்தியம் பலன் அளிக்காம போக வாய்ப்பும் இருக்கு. கிருஷ்ணனோட மன அழுத்தம், வேலை சுமை, பிசினஸ் டென்ஷன், தூக்கமின்மை எல்லாம் சேர்ந்து பெரிய பிரச்சனையா உருவாகிடுச்சு. அதுக்கு மேல வயசும் ஆயிடுச்சு என்று கூறி சற்று நிதானித்தவர் தன் தங்கையை நோக்கி, கமலா, இந்த விவாகரத்து பேச்செல்லாம் விட்டுட்டு கோமதியையும் கிருஷ்ணனையும் அழைச்சிட்டு போ. மும்பையில ஸ்பெஷலிஸ்ட் பார்த்து கிருஷ்ணனுக்கும் வைத்தியம் பண்ணு. எல்லாம் நல்லதே நடக்கும் என்று கூறி முடித்தார். கோமதியின் மாமியாளுக்கு எள்ளும் கொள்ளும் வெடிப்பது போல் முகம் உர்ரென மாறியது. அண்ணா, ரிசல்ட் ஒழுங்கா பார்த்துதான் வாங்கினியா? யார் பிள்ளைய என்ன சொல்ற? இந்த விளங்காம போனவ மேல இறக்கப்பட்டு என் பிள்ளைய குறை சொல்லாத என்று பொரிந்து தள்ளினாள். நான் நடுநிலையா நின்னுதான் பேசுறேன். யார் மேலையும் இரக்கமும் இல்ல, கிருஷ்ணன் மேல அபாண்டமா பழி போட ஆசையும் இல்ல. இதே மாதிரி கோமதியை மட்டும் குறை சொல்லி அவனை கவனிக்காம விட்டதாலதான் வந்தவன. எல்லாம் இவ என் வீட்டுக்கு வந்த நேரம். என் பிள்ளையோட வாழ்க்கையே நாசமா போச்சு. முதல்ல இவளை அனுப்பிட்டு நல்ல பொண்ணா கல்யாணம் பண்ணாதான் எனக்கு மன நிம்மதி கிடைக்கும். திரும்பவும் அதையே சொல்ற? யார கல்யாணம் பண்ணாலும் குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை, அதை புரிஞ்சுக்கோ. சரி, அப்படியே என் பிள்ளைகிட்ட குறை இருந்தாலும் நான் அவனை அமெரிக்கா கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்த்து குணமாக்க முடியும். அவனுக்கு பிள்ளைங்க பிறந்து வாழ வச்சு காட்ட முடியும். ஆனா அதெல்லாம் இவகிட்ட மட்டும் நடக்கவே நடக்காது என்று சீறினாள் பாம்பை போல். ஏமா ஒரு பொண்ணை இப்படி பேசுறீங்க? அவங்க உங்க வீட்டு மருமக அப்படிங்கறத மறந்துடாதீங்க. பெரியவங்க உங்க மனப்பூர்வமான ஆசீர்வாதம் இருந்தாலே அவங்க கஷ்டம் எல்லாம் காணாம போயிடும். நீங்க அண்ணியையும் அழைச்சிட்டு போங்க என்று கூறினான் முரளி. நல்லா இருக்குப்பா நீ பேசுறது. உனக்கு என்ன, லட்டு மாதிரி 2 குழந்தைங்க, நீ இதுவும் பேசுவ இன்னமும் பேசுவ என்று கூறி முரளியை மேற்கொண்டு பேச விடாமல் செய்தாள் கோமதியின் மாமியாள். தன் பிள்ளைகள் தன் அக்காவின் மாமியாளுக்கு லட்டாய் இனிக்கிறது, தன் மாமியாளுக்கோ வேப்பங்காயாய் கசக்கிறது என்றெண்ணி சிரித்து கொண்டாள் கோதை. இவளுக்கு பிள்ளை இல்லை என கோபம், அவளுக்கு ஆண் பிள்ளை இல்லை என கோபம். இரண்டாவதும் பெண் பிள்ளையாய் பிறந்தவுடன் தன் மாமியால் ஆஸ்பத்திரியில் இவளை திட்டி தீர்த்தது இன்றும் பசுமுரத்தானியாய் கோதையின் நினைவில் இருந்தது. முரளியின் 2 அண்ணன்களுக்கும் ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை. முரளிக்கு மட்டும் 2மே பெண் பிள்ளைகளானதால் கோதை வேண்டாத மருமகளாய் கசந்தாள் அவள் மாமியாளுக்கு. இதன் காரணமாகவே முரளியும் கோதையும் கூட்டு குடும்பத்தை விட்டு வெளியேறி தனி குடித்தனம் நடத்த நிர்பந்திக்கப்பட்டனர். தனது நெஞ்சின் வடுக்களை நினைவு கூர்ந்தவள் சற்றென்று நிகழ்காலத்திற்கு வந்தாள். அத்தை, எனக்கு ஒரு யோசனை என்று கூறினாள் கோதை. என்ன யோசனை? அத்தை, பெரியப்பா சொன்னது போல நல்ல ஸ்பெஷலிஸ்டா பார்க்கலாம். நிச்சயம் நல்லது நடக்கும். அப்படி இல்லாம போனாலும் நீங்க ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாம் இல்லையா? உங்க ஆஸ்தி பலத்துக்கு 3-4 குழந்தைங்க கூட தத்தெடுத்துக்கலாம் என்று கோதை கூறி முடிப்பதற்குள் அக்காலின் மாமியாளுக்கு முகத்தில் சினம் பொங்குவதை கண்டாள். என்ன வார்த்தை சொன்ன நீ? ஊர் பேர் தெரியாத இருக்கிற குழந்தையெல்லாம் கூட்டிட்டு வந்து நடு வீட்டுல வச்சு நான் பாராட்டி சீராட்டி வளர்க்கணுமா? பரம்பரை கௌரவத்தை குழி தோண்டி புதைக்க அக்காலும் தங்கச்சியும் கிளம்பிட்டீங்களா என்று கூறியவள் தலையை அண்ணாந்து மேலே நோக்கி, ஈஸ்வரா, இந்த கொடுமையெல்லாம் கேட்டியா
எங்கேயோ இருக்கிற குழந்தைய மலைமலையா காசு சேர்த்து வச்சிருக்கிற என் பிள்ளைக்கு வாரிசாக்கிறதா? இந்த அநியாயத்தை பார்க்கவா என்னை இன்னும் உயிரோட வச்சிருக்க என்று கூறி பெரிய ஒப்பாரியே அரங்கேற்றினாள். ஒரு நொடி திகைப்பில் உறைந்தாள் கோதை. தான் என்ன தவறு செய்தோம் என்று அவளுக்கு விளங்கவில்லை. பெற்றோர் இல்லாத பிள்ளைகள் அந்த கடவுளின் பிள்ளைகள் அல்லவா? ஆதரவற்றோருக்கு ஆதரவு கரம் நீட்டுவதை விட பெரிய புண்ணிய காரியம் ஏதும் உண்டோ? வணங்கும் தெய்வத்தை கர்ப்பகிரகத்தில் மட்டுமே பார்த்து பார்த்து பழகிப்போன கூட்டத்திற்கு உயிர்களின் உள்ளே வசிக்கும் இறைவனை காண்பது கடினமே. குலமும் கோத்திரமும் வெளியே மனிதன் பூசிக்கொள்ளும் சாயமே. உள்ளே வாழும் ஜீவன் அனைத்து உயிருக்கும் ஒன்றே. அது யானையானாலும் சரி, பூனையானாலும் சரி. இறுதியாக பல வாக்குவாதத்தின் முடிவாய் கோமதியின் மாமியாள் அவளை உடன் அழைத்துச் செல்ல ஒப்புக்கொண்டாள். தன் மகனுக்கும் மருமகளுக்கும் சிறந்த வைத்தியரிடம் கூட்டிச் சென்று வைத்தியம் செய்ய ஏற்பாடு செய்வதாகவும் உறுதியளித்தாள். அன்று இரவு பல நாட்களின் பரிதவிப்பிற்கு பின் நிம்மதியாய் கண்ணயர்ந்தாள் கோதை.